எல்லாரும் கைகளை தட்டி. சில கட்டுகள் உடைகிறது, சில வியாதிகள் மாறுகிறது. இயேசுவின் நாமத்தினால வியாதிகள் வெளியேறட்டும், போராட்டங்கள் வெளியேறட்டும், அசுத்தாவிகள் வெளியேறட்டும். ஆவியானவர் விடுதலை அனுப்புகிறார், விடுதலை அனுப்புகிறார், கட்டுகளை உடைக்கிறார். உன்னத வல்லமை அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. பார்க்கலாம், யாரு வேடிக்கை பார்க்க வேண்டாம். இயேசுவே இயேசுவே ஹல்லேலூயா. ஆவியிலே மாற்றம், ஆத்துமாவிலே சரீரத்திலே விடுதலை. ஆவி ஆத்துமா சரீரத்திலே மாற்றத்தை தருகிறார், நம்மை உயிர்ப்பிக்கிறார், நம்மை உருவாக்குகிறார். சத்தியம் நம்மை தொடும், சத்தியம் நம்மை உடைக்கும், சத்தியம் நம்மை ராஜ்யத்துக்காய் திருப்பும். சத்தியம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும். கடைசிய 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேனையா. சொல்லுங்க, எங்க ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. சத்தமா அர்ப்பணித்தேனா, அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தேனா, அர்ப்பணித்தே. ஆவி ஆத்மா சரீரம் தேனையா. எங்க ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. கர்த்தர் ஏதோ ஒரு விதத்துல என்னை தொட்டிருக்கிறார், என்னை பலப்படுத்தி இருக்கிறார், என் வாழ்க்கையில ஏதோ ஒன்று செய்திருக்கிறார். நான் நம்புகிறவங்க தலைக்கு மேல கையை தட்டி எல்லா துதியும் கனமும் மகிமையும் ராஜா ஒருவருக்கு, ராஜா நீர் ஒருவருக்கு, ராஜா நீர் ஒருவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் மறுபடியும் மகிமைப்படுத்துவோம். இவ்வளவு நேரம் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறபடியால், ஆமே, நல்ல தேவனுடைய வார்த்தைகளை தந்து கர்த்தருடைய வருகைக்கு நம்மை தகுதிப்படுத்தக்கூடிய தேவனுடைய வசனங்களை தந்தம்மை ஆமே உற்சாகப்படுத்தி கொண்டிருந்தபடியால், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மத்தியிலே கடந்து வந்து உலாவி கொண்டிருந்தபடியால், மறுபடியும் கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு இந்த இடத்திலே ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் 11 மணிக்கு சகோதரிகளுடைய ஜெபம் நடக்கிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையிலே 10 மணிக்கு உபவாச ஜெபம் நடக்கிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 10:30 மணிக்கு பரிசுத்த ஆராதனை நடக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய ஆராதனை போகாதவர்கள் தேவ சபை கடந்து வாருங்கள். கர்த்தர் விசேஷம் உங்களை ஆசீர்வதிப்பார். வியாதியஸ்தர்களுக்காக, பிரச்சனை உள்ளவர்களுக்காக எப்போது நாங்கள் ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் கூட ஆமென். அருமையான ஆமென். இவ்வளவு நேரம் கர்த்தருடைய வார்த்தை கொடுத்த இந்த மகனை கர்த்தர் ஆசீர்வதிய. ஒரு தடவை கூட கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கடைசியாக கடைசி ஜெபம் நாம் இந்த வேளையில் நம்முடைய மத்தியில் கடந்து வந்திருக்கக்கூடிய அவன மதிப்புக்குரிய பாஸ்டர் ஐசக் அவர்கள் ஜெபிப்பார்கள்.